நம்ம வந்து AP-னா என்னன்னு பார்த்தோம். AP-ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், சம் ஆஃப் n terms in AP, அப்புறம் அதில் பேஸ் பண்ணி ஒரு 5 questions சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம எப்படி AP-ல ஜென்ரலாக எப்படி செலக்ட் பண்ணணும், தென் அதோட ஃபார்முலாஸ் இதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் AP. Important points in AP. First என்னன்னா நம்ம எப்படி first 3 terms in AP எப்படி செலக்ட் பண்ணனும்னா first point 3 terms in AP. 3 terms in AP வந்து A minus D, A plus D. இப்போ 3 terms in AP generally இப்போ let 3 numbers being கொடுத்துட்டு whose sum is or maybe they will be asking ஒரு 3 numbers கண்டுபிடிக்க சொல்வாங்க plus அதோட ஸ்கொயர் ப்ராடக்ட் இது மாதிரி கொடுத்துட்டு ஜென்ரலா நம்மள இது பண்ண சொல்லும்போது கண்டுபிடிக்க சொல்லும்போது 3 terms in AP நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா A minus D, A plus D. இதோட காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா காமன் டிஃபரன்ஸ் will be D. இப்போ இதோட காமன் டிஃபரன்ஸ் D. Next 4 terms in AP. 4 terms in AP நம்ம எப்படி இது பண்ணுவோம்? A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. அப்போ 4 terms in AP will be written as A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. Next 5 terms in AP. 5 terms in AP can be written as எப்படி எழுதலாம்னா A minus D, A minus 2D, A minus D, A plus D, A plus 2D. இது ரொம்ப important. Most of the sumsல they will be asking let 3 terms in AP be 4 terms in AP, 5 terms in AP ன்னு சொல்லிட்டு they will be giving the sum or square product அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜென்ரலா இது பண்ணும்போது நம்ம 3 terms in AP வந்து எப்படி எழுதணும்னா A minus D, A plus D. 4 terms வந்து A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. 5 terms in AP A minus 2D, A minus D, A plus D, A plus 2D. 4 terms ஒரு காமன் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2D. சேம் இங்க இது 5 terms ஓட காமன் டிஃபரன்ஸ் will be D. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏபியில் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து இப்போ முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த எல்லாத்துலேயுமே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபி சீக்வன்ஸ் ஒரு காமன் டிஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர்றதுல they may be giving 2 சீக்வன்ஸ், 2 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு காமன் டிஃபரன்ஸ்லேயே அப்போ எப்படி இருக்கும்னா 2 காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த கேஸில் என்ன பண்ணணும்னா common terms of 2 AP with common difference. அப்போ ரெண்டு சீக்வன்ஸோட காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? D1 and D2 ன்னு இருக்கும். அப்போ ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார்ம் அன் AP வித் அப்போ அது ஃபார்ம் பண்ற ஏபியோட காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் போத் D1 and D2. D1 and D2 ஓட LCM தான் ஜென்ரல் காமன் டேர்ம். அந்த ஜென்ரல் காமன் டிஃபரன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ற ஏபியோட காமன் டிஃபரன்ஸ் என்னன்னா LCM ஆஃப் D1 and D2. Suppose we have given 2 AP, from that we are going to form an AP. ஒரு AP ஃபார்ம் பண்ணுறோம். அதோட காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா LCM ஆஃப் D1 and D2. கொடுத்துருக்க ரெண்டு காமன் டிஃபரன்ஸ்க்கும் LCM எடுத்தோன்னா ஜென்ரல் அந்த காமன் டிஃபரன்ஸோட LCM இது கிடைச்சிடும், காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து sum of first n terms. Sum of, this is also very very important.
sum of first n odd natural numbers. இது எப்படி டெனோட் பண்ணுவோம்னா n ஸ்கொயர் சிம்பிளா. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், இப்போ ஒரு n நேச்சுரல் நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இப்போ சம் கண்டுபிடிக்க சொல்லி இது பண்ணுறாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் சம் 1 + 3 + up to 17 ஆர் சம்திங். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்காந்து ஆட் பண்ணும்போது இட் வில் டேக் டைம். அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹவு மெனி டேர்ம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டு we have to square that number. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக 1 + 3 = 4ன்னு நம்ம போட்டுருவோம். இப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 டேர்ம்ஸ். இப்போ 2 டேர்ம்ஸ்னா n = 2. இப்போ 2 ஸ்கொயர் we are getting same answer 4. சப்போஸ் இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 + நல்லா நோட் பண்ணிக்கணும் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ we are going to take natural numbers 1 + 3 + 5 + 7 + 9. ஸோ இப்போ இங்கே 5 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணனாலுமே நம்ம 1 + 3 + 5 + 7 + 9. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 5 டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ 5 ஸ்கொயர் = 25. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம்னா 5 ஸ்கொயர் = 25. இப்போ 1 + 3 is 4, 4 + 5 is 9, 9 + 9 18, 18 + 7 25. ஸோ ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே we can count the terms and we can square. என்ன கண்டிஷன் இருக்கணும்னா it should be n odd natural numbers இருந்துச்சுன்னா we can use this n square term. Suppose it is even number-ஆ இருந்துச்சுன்னா sum of even number. இந்த கேஸ்ல எப்படி இருக்கும் it will be 2n. சரி நம்ம என்ன பார்த்தோம்னா செலெக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இன் AP பார்த்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் the common terms of 2 AP. சப்போஸ் 2 AP கொடுத்துருக்காங்க, அதில் 2 காமன் டிஃபரன்ஸ் இருக்கு. while forming the நமக்கு லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிற APக்கு எப்படி காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம்னா LCM of D1 and D2. சேம் sum of first n odd natural numbers. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு they may ask up to 25 natural numbers also they can give. அப்போ என்ன பண்ணணும்னா we have to count the terms and we have to square. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ சொன்ன இதை பேஸ் பண்ணி அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இப்போ ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா the 20th term from the end of the progression. ஒரு AP கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா the 20th term நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So we have to find the 20th term. This is very important question. Asked in 2024. ஸோ இது ரொம்ப சிம்பிள். பட் ஆனால் நம்ம இதில் ஒரு ரொம்ப எல்லாருமே பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா கொஷின் ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஃப்ரம் த எண்ட் they asked what is the question is the 20th term from the end of the progression. நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம்னா கொஷின் பார்த்ததுமே ஸ்ட்ரெயிட்டாக ஓகே 20th term a is equal to 20 and we'll find the common difference and proceed as. இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷினை நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். because they have asked us to find the 20th term from the end of the progression. So we are going to rewrite as 1 minus 129 1/4 comma then 18 1/2 comma 19 1/4 comma 20. ஸோ எப்படி எழுதியிருக்கோம்னா லாஸ்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு ஸோ ரீரைட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது தான். a is equal to minus 129 1/4. காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் T2 minus T1. ஸோ we are going to find நம்மளுக்கு எந்த 2 டேர்ம் தெரியுதோ அதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரிசீடிங் டேர்ம். அப்போது 20 minus 19 1/4. ஸோ we'll be getting 3/4. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. தென் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். வாட் தேவ் ஆஸ்க்ட் us to find A20. ஸோ A20 how we can write காமன் ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா an is equal to
A plus n minus 1 into D. So A 20 na A plus 19D. So A plus 19D. A would value minus 129 1 by 4 plus 19 into 3 by 4. So 19 into 3 by 4. Proceed pannalam. So minus 129 into 4 minus 517 by 4 plus 19 into 4 9 4s are 36 3 7 57 by 4. So இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா minus 460 divided by 4. If you cancel this, we'll be getting minus 115. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான். பட் நம்ம தப்பு பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ப்ராக்ரெஷன் அந்த பிளேஸை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதில் தான் மெயினாக மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ப்ராக்ரெஷன் போது ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் we have to proceed. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாடலில் நம்மளுக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ லெட் எஸ்என் டெனோட் தி எஸ்என் டெனோட் என்ன பண்ணியிருக்கோம், எஸ்என் டெனோட் தி சம் ஆஃப், நமக்கு தெரியும் எஸ்என்னா சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா S4 is equal to 16 and S6 is equal to minus 48. S10 is equal to என்ன நம்ம சொல்கிறாங்க, this is JEE question, JEE 2019 they asked this question. இந்த மாடலில் அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் மட்டும் மாறும், நம்பர்ஸ் will be different அவ்வளோதான், பட் இதே சேம் மாடல் தான். So we know sum of n terms of AP ஓட ஃபார்முலா என்னன்னு தெரியும். Sum of n terms என்னன்னா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. This is sum of n terms. So first they have given S4 is equal to 16. So நம்ம எப்படி இப்போ இது பண்ணலாம், S4 is equal to 4 by 2 2a 4 minus 1 is 3 3b is equal to 16. So we can cancel this and this. So we will be getting the first equation as 2a plus 3b is equal to 8. This is first equation. So again we are going to find S6. S6 is equal to, they have given minus 48. So from this we are going to write S6 is equal to 6 by 2 of 2a plus 6 minus 1 is 5d. 5d is equal to minus 48. So here also you can cancel this 3, this 1 3 is 3, 6 3s are 18. So we'll be getting S6 is equal to 2a plus 5d is equal to minus 16. இப்போ நம்மளுக்கு first equation and second equation தெரிஞ்சிச்சு. From this we are going to solve and we are going to get a and b, அதுக்கப்புறம் S10 கண்டுபிடிக்க போறோம். So the first equation, second equation, நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. From 1 and 2 what we are going to do is we are going to solve. So first equation is 2a plus 3b is equal to 8 and second equation is 2a plus 5b is equal to minus 16. So we'll be getting minus 2d is equal to 24. So d is equal to minus 12. So d is equal to minus 12 now. Our first equation from 1 we can get, from 1 we are going to substitute d is equal to minus 12. Then our 2a plus 3 into minus 12 is equal to 8. 2a is equal to 8 plus 36. So a is equal to 44 by 2. A is equal to
22. From this we can now நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. A ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், D ஓட வேல்யூ ஆல்சோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா they asked us to find S10 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So S10 எப்படி எழுதலாம்? n/2 as usual 10/2 of 2. A ஓட வேல்யூ என்ன? 22 plus S10 is 9D. So 9 into minus 12. So 10/2 is 5. 22 into 2, 44. Minus 108. So S10 value will be minus 320. This is also very important question. In the model, continuous in the model of the questions வந்துட்டே இருக்கு. So next நம்ம பார்க்க போறது the number of common terms. இப்போ actually நமக்கு ரெண்டு சீக்வென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி அதோட காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம் வச்சு ப்ரொசீட் பண்ணும்போது இன்னுமே நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். First they asked us number of common terms in progression. ரெண்டு sequence கொடுத்திருக்காங்க. From this we are going to find number of common terms. So what we are going to find is number of common terms. First ஒரு sequence கொடுத்திருக்காங்க, that is 49 14 19. It's not 19 9. So 49 14 9 up to 25th term. And next sequence is 3 6 9 12 up to 37th term. So இப்போ இந்த ரெண்டு சீக்வென்ஸ்ல எது காமனா இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்மா எடுத்துக்க போறோம். சோ ரெண்டுத்துமே பார்த்தோம்னா எது காமனா இருக்கு? 9. So we are going to take it as A is 9. So A ஓட வேல்யூ நமக்கு 9 தெரிஞ்சிச்சு. Here இப்போ 9 சேமா இருக்கறதால next first sequence ஓட common difference உங்களுக்கு என்ன வரும்? 5. So it will be 19 minus 14 is 5. Next sequence oda common difference 3. So first common difference enna varuna? Common difference 1 is 5 and D2 is 3. So நம்ம ஜெனரலா ஒரு common terms க்கு common difference கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணனும்? LCM எடுக்கணும். So LCM of D1, D2. So we are going to take LCM of 5, 3. So we'll be getting the LCM as 15. இப்போ நமக்கு காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு கிடைச்சிச்சு? 15 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 25th டேர்ம்ல கொடுத்திருக்காங்க. So what we are going to find is A25. So A25 ங்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் is 4. So the question is 4 9 14 9. So நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த क्वेश्चन எல்லாத்துலயுமே மோஸ்டா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இந்த क्वेश्चन. So this is very important. First number of common terms in progression or AP கொடுத்திருக்காங்க 4 9 14 19 up to 25th term and second என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 6 9 12 up to 37th term they have given. First என்ன பண்ணனும்னா this is asked in Jan 2024. This question is asked in Jan 2024 they are asked. அதுல மட்டும் இல்ல நிறைய இதுல ரிப்பீட் ஆயிருக்கு சேம் மாடல். So first இந்த மாதிரி கொடுத்திருக்கும்போது first நம்ம என்ன பண்ணனும்னா ரெண்டுத்துலயுமே காமனா இருக்க டேர்ம் என்னன்னு பார்க்கணும். இப்போ அந்த சீக்வென்ஸ்ல இந்த சீக்வென்ஸ்ல என்ன காமனா இருக்கு? 9 is common. So we are going to take A as 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா காமன் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ரெண்டு AP கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அந்த சீக்வென்ஸோட காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் சீக்வென்ஸோட காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு we have to take LCM of both the common differences to get the common term. அப்போ அந்த காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? This 5. Second one is 3. So we are going to take LCM. LCM of 5, 3 is 15. So நமக்கு காமன் டிஃபரன்ஸ் இப்போ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா A25 up to 25th termல கொடுத்திருக்காங்க. அப்ப ஜெனரல் டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோம்? A plus 24D. A is nothing but 4 plus 24
D ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அந்த சீக்வென்ஸோட இதுதான் டிஃபரன்ஸ் தான் நம்ம இப்போ எழுத போறோம். 24 into 5. So we'll be getting 124. Next up to 37th term they have given. A37 is equal to A plus 36D. That is nothing but 3 plus 36 into இதோட common difference என்ன 3. So we'll be getting 111. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா A25th term கண்டுபிடிச்சிட்டோம், 37th term கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, we have to find the number of common terms in AP. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க A25 ஓட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 124, 37 ஓட வேல்யூ 111. அப்ப up to 37th term the value is 111. So we are going to take this value. So 111 தான் இப்போ நம்ம எடுக்க போறோம். So we are going to consider general value. So இப்போ common term. இப்போ common term கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம்னா an should be எப்படி இருக்கும்னா less than or equal to 111. So இந்த 37 ஓட வேல்யூவே 111 தான் இருக்கும். So அப்ப அந்த வேல்யூ common terms ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா it should be less than 111. So an value should be less than an ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்னா it should be less than or equal to 111. So general term ஓட இது நமக்கு தெரியும். General term is nothing but a plus n minus 1 into d less than or equal to 111. So we know the a value as a is 9 plus n minus 1. We are going to find n value. D oda value நம்ம LCM கண்டுபிடிச்சிருக்கோம். LCM of two common difference oda value என்னது 15 less than or equal to 111. So from this we can write n minus 1 into 15 less than or equal to 111 minus 9. So n minus 1 less than or equal to 102 divided by 15. So it approximate 6.77 something. Appo n is less than or equal to 6.77 plus 1. So n is less than or equal to 7.78 goes on. So n will be equal to 7. அப்போ இந்த ரெண்டு a சீக்வென்ஸ்லயுமே நமக்கு எவ்வளவு காமன் டர்ம்ஸ் இருக்கும்னா 7 டர்ம்ஸ் காமனா இருக்கும். இப்போ ரெண்டு சீக்வென்ஸ்லயுமே காமன் டர்ம்ஸ் will be n is equal to 7.